சைதன்ய மகாபிரபு ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு குடியானவனை பார்க்குறாராம். சரியா? அவனை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கானாப்பா, அழுதுகிட்டே இருக்கானாம். ஏன் அழறான் அப்படின்னு உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்தன்கிட்ட போய், எப்பா நான் இது தொடங்கினப்பவே பார்த்தேன், நீ அப்பவே அழ ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், நீங்க பேசுனது எதுவுமே எனக்கு புரியல சாமி, எதோ பேசுனீங்க. ஆனா நீங்க கீதா உபதேசம் செய்ய ஆரம்பிச்ச உடனே எனக்கு கண்ணுல யாரு வந்தா? கண்ண பரமாத்மா வந்தார். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு போர்க்களத்துல கிருஷ்ண பரமாத்மா, கீழே அர்ஜுனன். அவர் ஏதோ சொல்றாரு, இவன் ஏதோ கேட்கிறான். இந்த ஒரு தரிசனம் தான் என் முன்னாடி நின்னுது. அதை பார்த்தோன்னே என்ன அறியாமலே என் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிருச்சு. இப்ப சொல்லுங்க, அங்க பகவத் உபன்யாசம் செய்த ஸ்ரீ சைதன்யர் பெருசா, குடியானவன் பெருசா? பக்திங்கிறது உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமானது அல்ல. பக்தி என்பது படிப்பு சம்பந்தப்பட்டது அல்ல, மனசு சம்பந்தப்பட்டது.